மீண்டும் ஒரு நேச்சுரோபதி பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் மூட்டு வலி, நீ பெயின். இந்த மூட்டு ரெண்டும் சரியான வருத்தம், இந்த மூட்டு வலி தாங்கியெல்லாம் இருக்குது. ஈவன் என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய சிலர் மெதுக நடந்து கொண்டே இந்த சார்ஜிங் சென்டருக்கு என்டர் ஆகுவாங்க. கால் வலி கேட்டால் சொல்லுவாங்க, சார் இந்த மூட்டு ரெண்டும் சரியான வருத்தம், அதோட மனமும் வருத்தம்னு சொல்லுவாங்க. சரியா, அதோட மனமும் வருத்தம், மூட்டு ரெண்டும் சரியான வருத்தம் சார்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நீ பெயின், மூட்டு வருத்தத்துக்கு அதிகளவான மருந்துகள் குடிக்கிறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க. ஓகே, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு பொறுத்த விதத்தில் சில நேரங்களில் அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சக்ஸஸாகவும் அமையலாம். சில நேரங்கள் அவங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு பெயின் கில்லராக இருக்கலாம், மீண்டும் திரும்ப வரலாம். நேச்சுரோபதியில் இயற்கையான முறையில் இந்த மூட்டு வலியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு சிறந்த ஒரு மருத்துவமிக்க ஒரு தாவரம் நிற்கிது. இந்த தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தாவரத்தோட இலை ஒரு மருத்துவம் வாய்ந்தது. இதை நீங்கள் மூட்டு வலிக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும், வயது வித்தியாசம்ன்றது தேவையே இல்லை, யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அந்த தாவரத்தோட இலையை நான் முதலாவது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு சிலருக்கு அந்த இலையை பார்த்ததுமே இதுதான் இந்த இலை, இதை கண்டிக்கிறோமே, எங்களோட வீட்டிலலாம் சீரழியுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் சிலவங்க வந்து இந்த இலையை கண்டில்லை, இது என்ன இலை, நாங்கள் ட்ரிப்புகள் போகிற நேரங்களை கண்டிக்கிறோம், ஆனால் இந்த என்ன இலைன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு யோசிக்கலாம். அந்த இலை தான் இது. பாருங்கள், இந்த இலையை பின்பக்கமும் காட்டுறேன். சரிதானே? இந்த இலை, இதுக்குத்தான் நாங்கள் சொல்கிற வந்து எருக்கன் இலைன்னு சொல்லுவோம். இதுக்கு சிங்களத்தில் வந்து நான் நினைக்கிறேன் வரகக்கொலைன்னு சொல்லுவாங்க. தமிழ் இதுக்கு வந்து எருக்கன் இலைன்னு சொல்லுவாங்க. சரி, எருக்கன் இலை. இதை வந்து நீங்கள் கூடுதலாக வந்து சூடான பிரதேசங்களில் கூடுதலாக பார்க்கலாம். நீங்கள் தான் ஆண்டாதபுரம், புறநறுவ, ட்ரிங்கோ, மன்னார், புத்தளம், கெக்கிராவை இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த காடு மாதிரி வளர்ந்து போயிட்டு இருக்கும். சரியா, கெண்டி, மாத்தலை இந்த மாதிரி இடங்களில் பார்க்குறது குறைவு இருக்குது, ஆனால் மிக மிக குறைவு. சூடான பிரதேசம் நல்லா வளரும் எருக்கன் இலை. இந்த இலை உங்களோட வந்து ஜாயிண்ட் பெயினை ஃபுல்லாகவே குறைக்கக்கூடிய தன்மை கொண்ட, ஆற்றல் கொண்ட ஒரு இலையாகத்தான் கருதப்படுகிறது. சித்த வைத்தியத்திலையும் சரி, ஆயுர்வேத வைத்தியத்திலையும் சரி, இந்த பாரம்பரிய நாட்டு வைத்தியங்கள்லையும் சரி இந்த இலையை அதிகம் பயன்படுத்துவாங்க. எருக்கன் இலை ஆகவுமே பயன் வாய்ந்தது. இந்த இலையை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த இலையை நீங்கள் வந்து அதிகமாக மூட்டு பெயின், மூட்டு வலி, ஜாயிண்ட் வலிக்கிறவங்க வந்து நைட்டுக்கு தூங்குறதுக்கு என்ன செய்யுங்கன்னா, இந்த இலையை வந்து நீங்கள் வந்து முதலாவது ஒரு சின்ன ஒரு பாத்திரம் கொண்டு அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு லைட்டாக சூடாக்கிட்டு இந்த இலைக்கு மேலால் வந்து நீங்கள் கோகோனட் ஆயில், தேங்காய்யும் பரவாயில்ல, இல்லைன்னா நல்லெண்ணெயும் பூசலாம், இல்லைன்னா கோகோனட் ஆயிலும் நல்லா, ஆமணக்கெண்ணையும் பிரச்சனை இல்லை. பொதுவாக தேங்காய்யும் நல்லெண்ணெயும் தான் பயன்படுத்துவாங்க, ஆமணக்கெண்ணையும் ப்ராப்ளம் இல்லை. இது லைட்டுக்கு மேலே பூசிட்டு 2 பக்கமும் பூசிட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே, நீங்கள் சூடாக்கின பாத்திரத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் மாதிரி இதை வைங்க. 2 பக்கமும் மாற்றி வைங்க. அப்போ லைட்டாக இந்த இலை கொஞ்சம் வாடும். வாடினத்துக்கு பிறகு இந்த இலையை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு வருத்தமிக்கிற மூட்டில் தானே வருத்தமிக்கிற அந்த துணில் இந்த இலையை அப்படியே வச்சு இலையை அப்படி கவர் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு புடவை துண்டு உண்டால் அப்படி பெண்டேஜ் எல்லாம் கட்டிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணுங்க. சரி, இதே நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வர நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களோட மூட்டு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின் நிறைய ஒரு மாற்றம் கிடைக்கும். குறைஞ்சு கொண்டு வரது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து இந்த வீக்கம், சிலவங்களுக்கு வந்து கை கால் வீங்கிட்டா இந்த வீக்கம் குறையாது.
அந்த வீக்கம் உள்ள இடங்களுக்கும் கூட இதை என்ன செய்யலாம்டா நான் சொன்ன மாதிரியே செஞ்சு கட்டலாம். அதை கட்டி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் வீக்கம் குறையும். அதே நேரம் வந்து அந்த குதிக்கால் வலின்னு சொல்கிறாங்க தானே, குதிக்கால் வருத்தமாக இருக்குது, குதிக்கால் குத்துறமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தானே, அவங்களுக்கும் இது அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த இலைக்கு ஆயிலை பூசி நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் ஒரு 2 or 3 minutes கொஞ்சம் அடுப்பில் வச்சு நீங்கள் வாட்டி எடுத்து ஒரு குதிக்கால் அடியில் வச்சு கட்டிட்டீங்கன்னு சொன்னால், கட்டிட்டு ஸ்லீப் பண்ணிங்கன்னு சொன்னால் மிச்சம் நல்லா அந்த குதிக்கால் பெயினும் உங்களுக்கு அதிகமாக குறைகிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, இதில் ஆக முக்கியம் என்ன தெரியுமா, மிச்சம் கவனமாக இந்த இலையில பாலிக்கும். இந்த இடத்துல வந்து இந்த இந்த இலையை நீங்கள் மரத்துலேருந்து உடைச்சதுமே பால் வரும். இந்த பால் கொஞ்சம் டேஞ்சர். இந்த பால் வந்து சிலவங்களோட கையில் பட்டுண்டா எலர்ஜிக் ஆகும். அந்த பால் வந்து மிச்சம் டேஞ்சர். கண்ணில் பற்றவே கூடாது. இந்த பால் கண்ணில் பட்ட கண் சின்னது, கண் பாரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம், கண் தெரியாமல் கூட போகலாம். இந்த பால் படாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. சரி, இதில் 2 வகையான எருக்கன் இலைகள் எருக்கன் தாவரங்கள் இருக்குது. வெள்ளை பூ வாரது ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து ஒரு ஊதா நிற பூ வாரது இருக்குது. வெள்ளை நிற பூ வாரது மிக அரிதான ஒரு தாவரம், அது கிடைக்கிறது மிச்சம் கஷ்டம். ஊதா நிறமும் ஓகே தான் கூடுதலாக காணப்படுது. ரெண்டுமே மருத்துவம் குணம் உடையது தான். அது உயர்வு தாழ்வு கொண்டு நாங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 இலைகள்லையும் விற்கக்கூடியது ஒரே வகையான கெமிக்கல், ஒரே வகையான மருந்து தான் 2 இலையிலையும் காணப்படுது. ஆனால் கூடுதலாக சூழலில் அந்த ஊதா நிற பூவை அதிகமாக நீங்கள் காணலாம். ஓகே, இந்த எருக்கம் இலையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மூட்டு பெயின், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். மிக சிறந்த ஒரு மெடிசினாக பயன்படுகிறது. ஓகே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.